எதிர்க்கட்சி தலைவராக முதல் உரையிலேயே நாடாளுமன்றத்தை தெறிக்கவிட்ட ராகுல் காந்தி 100 நிமிடங்கள் நீடித்த அனல் பறந்த பேச்சில் பாஜக அரசு மீது சரமாரி குற்றச்சாட்டு. உண்மையான இந்து தர்மத்தை பாஜக பின்பற்றுவதில்லை என எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜகவோ மோடியோ ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதிகள் அல்ல என்றும் விமர்சனம். ஒட்டுமொத்த இந்துக்களையும் ராகுல் அவமதிப்பதாக பிரதமர் மோடி, அமித்ஷா குற்றச்சாட்டு. பாஜகவினரை மட்டுமே தான் விமர்சிப்பதாக ராகுல் காந்தி பதில். नफरत नहीं फैला सकता और बीजेपी 24 घंटा नफरत हिंसा नफरत हिंसा नफरत हिंसा நீட் தேர்வு பணக்காரர்களின் குழந்தைகளுக்கானது என ராகுல் காந்தி கடும் விமர்சனம். வியாபார ரீதியாகவே நீட் தேர்வு நடத்தப்படுவதாகவும் சரமாரி குற்றச்சாட்டு. மாநில கல்விக் கொள்கை அறிக்கையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் அளித்தது நீதிபதி முருகேசன் குழு. 5, 8ஆம் வகுப்புக்கு பொதுத் தேர்வு கூடாது, கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் என பரிந்துரை. புதிய குற்றவியல் சட்டங்களை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டம். பழைய சட்டங்கள் மாற்றப்பட்டதற்கு ப. சிதம்பரம், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கண்டனம். தமிழ்நாட்டில் 18 முக்கிய IAS அதிகாரிகள் அதிரடி இடமாற்றம். சுகாதாரத்துறை செயலாளராக சுப்ரியா சாஹூ, ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராக ககன்தீப் சிங் பேடி நியமனம். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் பதவி நீட்டிப்புக்கு வலுக்கும் எதிர்ப்பு. பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம், தொழிலாளர் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். கூடலூர் சுற்றுவட்டாரங்களில் கொட்டிய மழையால் குடியிருப்புகளை சூழ்ந்த தண்ணீர். வாயாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் தரைப்பாலங்கள் மூழ்கின. ராமேஸ்வர மீனவர்கள் இலங்கையால் கைது செய்யப்பட்டதை கண்டித்து பாம்பனில் கடலில் இறங்கி போராட்டம். மீனவர்கள் சாலை மறியல் போராட்டத்திலும் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. பாசிச போக்குடன் செயல்பட்ட பாஜகவுக்கு தமிழ்நாடு பாடம் புகட்டியிருப்பதாக திமுக MP ஆர். ராசா விமர்சனம். திராவிட கொள்கையை பற்றி பாஜகவினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தல். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராக முதல் உரையிலேயே பாஜகவை திணறடித்த ராகுல் காந்தி, பாஜகவோ பிரதமர் நரேந்திர மோடியோ ஒட்டுமொத்த இந்துக்களின் பிரதிநிதிகள் இல்லை என்று ஆவேசத்துடன் தெரிவித்தார். அமைதி, சகிப்புத்தன்மையை போதிக்கும் உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை என்று விமர்சித்த ராகுல் காந்தி, ராமர் பிறந்த அயோத்தியிலேயே பாஜக தோற்கடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவராக தனது முதல் உரையை தொடங்கிய ராகுல் காந்தி, இந்து மதம் வெறுப்பை போதிக்கவில்லை என்றும் இந்துக்கள் அமைதியை விரும்பக்கூடியவர்கள் என்றும் தெரிவித்தார். ஆனால் பாஜக 24 மணி நேரமும் வெறுப்பையே பரப்பி வருவதாகவும்,
உண்மையான இந்து தர்மத்தை பாஜகவினர் பின்பற்றவில்லை என்றும் அவர் கூறினார். हिंदू डर नहीं फैला सकता, हिंदू हिंसा नहीं फैला सकता, हिंदू नफरत नहीं फैला सकता और बीजेपी 24 घंटा नफरत हिंसा नफरत हिंसा नफरत हिंसा. ராகுல் காந்தி பேசிக் கொண்டிருந்தபோது இந்துக்களை வன்முறையாளர்களாக சித்தரிப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் எழுந்து நின்று பதிலளித்தனர். पूरे हिंदू समाज को हिंसक कहना ये गंभीर विषय है. பிரதமர் மோடிக்கு பதிலளித்த ராகுல் காந்தி தான் ஒட்டுமொத்த இந்துக்களையும் விமர்சிக்கவில்லை என்றும் மோடி மற்றும் பாஜகவினரை மட்டுமே விமர்சிப்பதாகவும் திட்டவட்டமாக தெரிவித்தார். नहीं 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 नहीं, नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है, आरएसएस पूरा हिंदू समाज नहीं है. ये ठेका नहीं है बीजेपी का. தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி ராமர் பிறந்த அயோத்தியிலேயே பாஜகவுக்கு மக்கள் பாடம் புகட்டிவிட்டதாக தெரிவித்தார். அயோத்தியில் பாஜகவை தோற்கடித்த சமாஜ்வாதி எம்பி அவதேஷுக்கு ராகுல் காந்தி அவையிலேயே கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்தார். राम भगवान की जन्मभूमि ने बीजेपी को मैसेज दिया कि अयोध्या में जो भी छोटे छोटे दुकानदार थे, जो भी छोटी छोटी बिल्डिंग्स थी, उन सारों को तोड़कर गिरा दिया गया. इन्होंने यह भी कहा कि अयोध्या के इनॉग्रेशन में अयोध्या की जनता को बहुत दुख हुआ क्योंकि इनॉग्रेशन में अदानी जी थे, अंबानी जी थे, मगर अयोध्या का कोई नहीं. அரசியலமைப்பின்படி எதிர்க்கட்சி தலைவராக இருப்பதால் ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளை காக்க வேண்டியது தனது கடமை என்றும் விசாரணை அமைப்புகளால் யார் துன்புறுத்தப்பட்டாலும் வேடிக்கை பார்க்க மாட்டேன் என்றும் ராகுல் காந்தி உறுதியளித்தார். பாஜக அரசு மீது ராகுல் காந்தி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஆவேசமாக முன்வைத்ததால் பிரதமர் மோடி, ஒன்றிய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், சிவராஜ் சிங் சௌகான், கிரண் ரிஜிஜு உள்ளிட்ட பாஜகவினர் அடுத்தடுத்து குறுக்கிட்டு பதிலளித்தனர். இதனால் ராகுல் காந்தி பேசிய 1.5 மணி நேரமும் மக்களவையில் அனல் பறக்கும் விவாதம் நடந்தது. तो उनको ये सत्यापन नहीं करते अपने स्टेटमेंट का, तो उनको सदन और देश से और अग्निवीरों से माफी मांगनी चाहिए. माननीय अग्निवीर की सच्चाई मैंने फ्लोर ऑफ द हाउस पे रखी है और राजनाथ सिंह जी ने भी कहा है. मैं नेता प्रतिपक्ष से विनम्रता पूर्वक अनुरोध करना चाहता हूं. आपको देखिए, सिंपल सी बात है स्पीकर सर, इनको अग्निवीर अच्छा लगता है, आप उसको रखिए, हम उसको बदल देंगे, हटा देंगे. சபாநாயகரின் உடல் மொழி குறித்து விமர்சித்த ராகுல் காந்தி தான் கை கொடுக்கும்போது விரைப்பாக நின்றதாகவும் மோடி கை கொடுக்கும்போது வளைந்து பணிவுடன் கை குலுக்கியதாகவும் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் சபாநாயகர் சொல்வதுதான் இறுதி வார்த்தை என்பதால் சபாநாயகர் அவையை நியாயமாக நடத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். எதிர்க்கட்சிகளை எதிரிகளாக பார்க்க வேண்டாம் என்று சபாநாயகரை கேட்டுக்கொண்ட ராகுல், பாஜக அரசுக்கு ஒத்துழைக்க எதிர்க்கட்சிகள் தயாராகவே இருப்பதாகவும் தெரிவித்தார். ராகுல் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ராகுல் ராகுல் என ஆரவாரமாக முழக்கமிட்டனர். புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த குற்றவியல் சட்டங்களுக்கும் புதிய சட்டங்களுக்குமான முக்கிய வேறுபாடுகளை பார்க்கலாம். இந்திய தண்டனை சட்டம், குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சியங்கள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு பதிலாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா,
பாரதிய சாட்சிய அதிநியம் ஆகிய 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் நடைமுறைக்கு வந்துள்ளன. குற்றம் நடந்த பகுதியின் எல்லைக்குட்பட்ட காவல் நிலையத்தில் மட்டுமே புகாரளிக்கப்பட வேண்டும் என்றும், புகார்தாரருக்கு எஃப்ஐஆர் நகல் வழங்குவது கட்டாயமில்லை என்றும் இருந்த நடைமுறை தற்போது குற்றச்சம்பவம் குறித்து எந்த காவல் நிலையத்திலும் புகாரளிக்கலாம் என்றும், புகார்தாரருக்கு எஃப்ஐஆர் நகல் வழங்குவது கட்டாயம் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. போலீசார் 120 நாட்கள் வரை விசாரணை நடத்தலாம் என்றும், புகார்தாரருக்கு விசாரணை விவரங்களை தெரிவிக்க வேண்டியதில்லை என்றும் இருந்த சட்டப்பிரிவுகள் தற்போது போலீசார் 90 நாட்களுக்குள் விசாரணையை முடிக்க வேண்டும் என்றும், புகார்தாரருக்கு விசாரணை விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் மாற்றப்பட்டுள்ளது. சாட்சியங்கள் நீதிபதி முன்பாகவோ போலீசார் முன்பாகவோ நேரில் ஆஜராக வேண்டும் என்ற நடைமுறை காணொலி காட்சி மூலம் ஆஜராகலாம் என்றும், அசல் ஆவணங்கள் மட்டுமே தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்ற வழக்கம் ஆவணங்களை நகல்களாக தாக்கல் செய்யலாம் என்றும் மாற்றம் பெற்றுள்ளது. நிகழ்விட ஆதாரங்களை சேகரிப்பதை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நீதிமன்றத்தின் உத்தரவு இல்லாத பட்சத்தில் சாட்சிகளுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டியது கட்டாயமில்லை என்ற சட்டம், பாதுகாப்பு தேவைப்படும் சாட்சிகள் காவல் நிலையத்தை அணுகலாம் என மாற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்படுபவரை 15 நாட்கள் மட்டுமே போலீஸ் காவலில் எடுத்து விசாரிக்க முடியும் என்ற நடைமுறை 40 முதல் 60 நாட்கள் வரை காவலில் எடுத்து விசாரிக்க முடியும் என மாற்றப்பட்டுள்ளது. போராட்டக்காரர்கள் மற்றும் வீதிகளை மீறுவோர் உள்ளிட்டோரை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் தடுப்பு காவலில் வைக்க முடியும் என்ற நடைமுறையில் போலீசார் யாரை வேண்டுமானாலும் 24 மணி நேரம் வரை தடுப்பு காவலில் வைக்க முடியும் என மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தப்பியோடும் அபாயம் இருப்பவர்களுக்கு மட்டுமே கைவிலங்கு போட வேண்டும் என்ற விதிமுறை கொலை, பாலியல் வன்கொடுமை, அமில வீச்சு, அரசுக்கு எதிரான குற்ற செயல்கள் உள்ளிட்டவற்றில் ஈடுபட்ட அனைவருக்கும் கைவிலங்கு போடலாம் என மாற்றப்பட்டுள்ளது. சிறிய குற்றங்களாக இருந்தாலும் சிறை அல்லது அபராதம் விதிக்கப்பட்டு வந்த நிலையில் இனி சிறிய குற்றங்களுக்கு சிறை அல்லது அபராதத்துக்கு பதிலாக சமூக பணிகளில் ஈடுபட செய்யலாம் என மாற்றப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசு அமல்படுத்தியுள்ள 3 குற்றவியல் சட்டங்களையும் திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டம் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம், இந்திய தண்டனை சட்டம் ஆகியவற்றை புதிதாக சமஸ்கிருத மொழியிலும் இந்தி மொழியிலும் மாற்றம் செய்வதற்கான சட்ட மசோதாவை ஒன்றிய அரசு எவ்விதமான விவாதமும் இன்றி நிறைவேற்றியது. இதனை கண்டித்தும் அந்த சட்டங்களை திரும்பப் பெறவும் வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நம்மளுடைய ஒரு பெயில் போடும்போது காவல்துறையினருக்கு அதிக ஒரு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. நம்மளுடைய வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் மிகுந்த பாதிப்பு ஏற்படுகிறது. வழக்காடிகள் ஒரு வழக்கை நம்ம கொடுக்கும்போது அவர்கள் எந்த விதத்தில் வேண்டுமானாலும் அதை எடுத்துக்கொள்ளலாம். காவல்துறையினர் அதிகபட்சமாக அவர்கள் மிஸ்லீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உள்ளது என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். ஆம்பூரில் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்து ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கம் எழுப்பினர். போராடுவோம் போராடுவோம் திரும்ப பெறுவரை போராடுவோம் திரும்ப பெறுவரை போராடுவோம் வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க வாபஸ் வாங்க மோடி அரசே மத்திய அரசே மோடி அரசே மத்திய அரசே திணிக்காதே 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 இந்தியை சகாதே இந்தியை சகாதே. திண்டுக்கல்லில் ஒருங்கிணைந்த மாவட்ட நீதிமன்ற வளாகம் முன்பு 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டன. இந்த 3 சட்டங்களையும் எந்தவித விவாதத்திற்குமின்றி சட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டு அவரும் கையெழுத்திட்டு இன்று 1/7/2024 முதல் இந்த 3 சட்டங்களும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த சட்டத்தின் பெயர் முதலில் விவாதத்திற்கு உட்பட்டது மற்றும் சட்டத்தின் பல ஷரத்துக்கள் நமது சாதாரண பொதுமக்களுக்கு மிகவும் பாதிக்கக்கூடியது என்பதை வந்த பின்னாடி தான் தெரியுது. மதுரையில் மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் மதுரை வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஒன்றிய அரசின் சட்ட திருத்தத்திற்கு ஆதரவாக பாஜக வழக்கறிஞர்கள் முழக்கமெழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இருதரப்புக்கும் இடையே கைகலப்பு ஏற்படும் சூழலும் உருவானது.
திருச்சி, பட்டுக்கோட்டை, மணப்பாறை உள்ளிட்ட ஊர்களிலும் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை, கும்பகோணம், செங்கல்பட்டு, பொன்னேரி, ஒட்டஞ்சத்திரம், பழனி, வேடசந்தூர், கொடைக்கானல், நத்தம் உள்ளிட்ட பல்வேறு ஊர்களில் நீதிமன்றத்தை புறக்கணித்து வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் முக்கிய துறைகளின் IAS அதிகாரிகள் 18 பேரை பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழ்நாடு அரசு நிர்வாக ரீதியாக பல்வேறு துறை சார்ந்த IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்துள்ளது. அதன்படி சுற்றுச்சூழல் துறை செயலராக இருந்த சுப்ரியா சாஹூ மருத்துவம் மற்றும் சுகாதாரத்துறை செயலராகவும், இதுவரை சுகாதாரத்துறை செயலராக இருந்த ககன்தீப் சிங் பேடி ஊரக வளர்ச்சித்துறை செயலாளராகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஊரக வளர்ச்சித்துறை செயலராக இருந்த செந்தில்குமார் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் செயலராக நியமிக்கப்பட்டுள்ளார். உயர்கல்வித்துறை செயலாளராக பிரதீப் யாதவ் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பொதுப்பணித்துறையில் கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்தில் மங்கத் ராம் சர்மாவும், நீர்வளத்துறையில் கூடுதல் தலைமை செயலாளர் அந்தஸ்தில் மணிவாசனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறை செயலராக R. செல்வராஜ், சமூக பாதுகாப்பு திட்ட இயக்குநராக ஜான் லூயிஸ், இந்திய மருத்துவம், ஹோமியோபதி துறை இயக்குநராக M. விஜயலட்சுமி ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். தொல்லியல் மற்றும் வரலாற்று ஆய்வுத்துறை ஆணையராக N. வெங்கடாச்சலம், சுற்றுலா மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை செயலாளராக சந்திரமோகன் மற்றும் நில சீர்திருத்தங்கள் துறை ஆணையராக TN. ஹரிஹரன் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட ராமேஸ்வரத்தை சேர்ந்த 25 மீனவர்களை விடுவிக்க கோரி மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. ராமேஸ்வரத்தை அடுத்த பாம்பன் வடக்கு மீன்பிடி துறைமுகத்திலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்ட நாட்டுப் படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அப்பகுதிக்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 4 நாட்டுப் படகை பறிமுதல் செய்ததோடு அதிலிருந்த 25 மீனவர்களை கைது செய்து காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்றனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க கோரி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தவர்கள் திடீரென பாம்பன் சாலையில் மறியலிலும் ஈடுபட்டனர். சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனே விடுவிக்க வேண்டும் என்று அவர்களது உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். படகை பிடிக்கக்கூடாதுன்னு சொன்னான். விஷப்படகுல தான் அவனுக்கு தங்க இருக்குன்னு சொல்லியிருந்தான். இப்போ என்ன நினைக்கிறான், இந்த நாட்டு படகுலையும் தங்க இருக்குன்னு வலை விட்டு கடந்த எல்கோட்டுக்கு கடந்த மக்களை எல்கோட்டை தாண்டியே போகாது இந்த வல்லம். இந்த வல்லத்துங்களை பிடிச்சிருக்கான். மீண்டும் வலை கடலில் கிடக்கு. வல்லத்தை மட்டும் மக்களையும் கொண்டு போயிருக்கான். அந்த வலை எங்கனைக்குள்ள கிடக்குன்னு நீங்கள் போய் பாருங்க. அவனை பார்க்க படகையும் தனுஷ்கோடி ஒரு நாட்டு படகையும் நம்ம எல்லையில் தொழில் பண்ண வழிவலை தொழில் பண்ண நாட்டு படகு பாரம்பரிய மீனவர்களை இலங்கை கடற்படை நம்முடைய எல்லையில் வந்து அரசு கொண்டு போயிருக்காங்க, கைது பண்ணி கொண்டு போயிருக்காங்க. இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் உடனே நடவடிக்கை எடுத்து அவங்க மேல் வழக்கு பதிவுக்கு மேலே ரிலீஸ் விடுதலை செய்ய தரும்படி மத்திய மாநில அரசுகளை உடனடியாக கேட்டுக்கிறோம். மீனவர்களின் போராட்டத்தால் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக மாணவர்கள் வேலைக்கு செல்வோர் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்டனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர்கள் CV கணேசன், சேகர்பாபு ஆகியோர் நடந்தே வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வாக்குப்பதிவுக்கு இன்னும் 9 நாட்களே உள்ள நிலையில் கட்சிகளின் பிரச்சாரம் சூடு பிடித்துள்ளது. திமுக சார்பில் அன்னியூர் சிவா போட்டியிடும் நிலையில் அவரை ஆதரித்து இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு மற்றும் தொழில்துறை அமைச்சர் CV கணேசன் ஆகிய இருவரும் நகர்ப்பகுதிகளில் சுமார் 2 கிலோமீட்டர் தூரம் வரை நடந்தே சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். உங்கள் சின்னம், நம்முடைய முதலமைச்சரின் சின்னம், தளபதியின் சின்னம், தலைவரின் சின்னம், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சின்னம், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் சின்னம், தலைவர் கலைஞரின் சின்னம், தலைவர் கலைஞரின் சின்னம், வெற்றியின் சின்னம்.
மேட்டுத்தெரு, போலீஸ் ஸ்டேஷன் தெரு ஆகிய பகுதிகளில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு இரு அமைச்சர்களும் நடந்தே சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். பல இடங்களில் அவர்களுக்கு மக்கள் ஆரத்தி எடுத்து வரவேற்பு அளித்தனர். 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது என்றும் கல்வி மாநில பட்டியலுக்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் மாநில கல்விக் கொள்கை தயாரிக்க அமைக்கப்பட்ட நீதிபதி முருகேசன் குழு தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. தமிழ்நாட்டின் வரலாற்று மரபு, தற்போதைய நிலை, எதிர்கால குறிக்கோள்களுக்கு ஏற்ப மாநிலத்திற்கு என தனித்துவமான மாநில கல்விக் கொள்கை வகுக்கப்படும் என 2021-22ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. அதன்படி அமைக்கப்பட்ட டெல்லி உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதிபதி முருகேசன் தலைமையில் குழு அமைக்கப்பட்டது. இந்த குழு தனது அறிக்கையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் ஒப்படைத்தது. 600 பக்கங்கள் கொண்ட இந்த அறிக்கையில் கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டுவர வேண்டும் என்றும் இருமொழிக் கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. பள்ளிக் கல்வியில் தமிழை முதல் மொழியாக நிலைநிறுத்துவது அவசியம் என்பதுடன் தொடக்க நிலை முதல் பல்கலைக்கழக நிலை வரை தமிழ் வழி கல்வியை வழங்க வேண்டும் என்றும் பரிந்துரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்போக்கன் தமிழ் மீது முதன்மையாக கவனம் செலுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. 5 வயது பூர்த்தியானவர்களை 1ஆம் வகுப்பில் சேர்க்கலாம் என்றும் தனியார் நிர்வாகங்களால் நடத்தப்படும் மழலையர் பள்ளிகள், விளையாட்டு பள்ளிகளின் செயல்பாட்டை கண்காணிக்க விரிவான ஒழுங்குமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. அங்கன்வாடி மையங்களுக்கு தாய், குழந்தை பராமரிப்பு மையங்கள் என பெயரிட பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வுகள் இருக்கக்கூடாது என்றும் 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு தொடர வேண்டும் என்றும் கல்லூரிகளில் சேர 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணுடன் +1 மதிப்பெண்களையும் கணக்கில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயர்கல்வியில் தேர்வுகளை புத்தகத்தின் உதவி கொண்டு எழுதுவதை அனுமதிக்கலாம் என்றும் அண்ணா, எம்ஜிஆர் மற்றும் தமிழ் பல்கலைக்கழகங்களை சர்வதேச தரத்திற்கு உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இரு பெற்றோர்களையும் இழந்த மாணவர்களுக்கு உயர்கல்வியில் 1% இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பயன்பாட்டை ஒழிக்க ஒவ்வொரு மாவட்டத்திற்கு ஆட்சியர் தலைமையில் மனநல ஆலோசகர் உள்ளிட்டோரை கொண்ட குழுவை அமைக்க பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையில் தெரிவித்துள்ளதைப் போல மாணவர்கள் உயர்கல்வி பயிலும் போதே பாதியில் வெளியேறிவிட்டு மீண்டும் அதே படிப்பில் தொடரும் வழிமுறையை தமிழ்நாட்டில் பின்பற்றக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு இருக்கக்கூடாது என தெரிவித்துள்ள முருகேசன் குழு, நீட் உள்ளிட்ட தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்கும் மையங்கள் மற்றும் தனியார் கல்வி நிலையங்கள் விளம்பரப்படுத்துவதை தடை செய்யவும் அறிவுறுத்தியுள்ளது. நாடு முழுவதும் 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் அமலுக்கு வந்துள்ள நிலையில் ஏற்கனவே உள்ள சட்டங்களை ஒன்றிய அரசு தரைமட்டமாக்கியுள்ளதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். ஒன்றிய பாஜக அரசு தன்னிச்சையாக இந்த சட்டங்களை கொண்டு வந்ததாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. 3 புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து கருத்து தெரிவித்துள்ள ப. சிதம்பரம், அவை 90 முதல் 99% வரை ஏற்கனவே உள்ள சட்டங்களில் இருந்து வெட்டி ஒட்டப்பட்டவையே என தெரிவித்துள்ளார். புதிய சட்டங்களில் சில மேம்பாடுகள் புகுத்தப்பட்டிருப்பது வரவேற்புக்குரியதாக இருந்தாலும் அவற்றை திருத்தச் சட்டங்களாகவே கொண்டு வந்திருக்கலாம் எனவும் உழைப்பு வீணடிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். பல பிற்போக்குத்தனமான அம்சங்களை கொண்ட புதிய சட்டங்களில் சில அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சட்ட வல்லுநர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்களின் கருத்துக்களை பொருட்படுத்தாத ஒன்றிய அரசு ஏற்கனவே உள்ள சட்டங்களை தரைமட்டமாக்கியதாக ப. சிதம்பரம் விமர்சித்துள்ளார். குற்றவியல் நீதி பரிபாலனத்தின் ஒழுங்கு சீர்குலைவதே இதன் உடனடி விளைவு என கூறியுள்ள அவர், பல நீதிமன்றங்களில் வழக்கு தொடரப்பட்டு நீண்ட கால ஓட்டத்தில் அரசமைப்பு சட்டப்பிரிவுகளுக்கு இணக்கமாக புதிய சட்டங்களில் மாற்றம் வரும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதிய சட்டங்களை ஆய்வு செய்ய நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரைக்க வேண்டுமென ஆம் ஆத்மி எம்பி ராகவ் சத்தா வலியுறுத்தியுள்ளார். இந்த சட்டங்களை அமல்படுத்தாமல் ஒத்திவைக்க வேண்டுமென திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. देखिए, आम आदमी पार्टी की शुरू से ओपिनियन रही है कि पहले उसका एक रिव्यू होना चाहिए, जेपीसी को रेफर होना चाहिए, उसकी इम्प्लीमेंटेशन ऐसे आनन फानन में नहीं होनी चाहिए, उसके बड़े फार रीचिंग कॉन्सिक्वेंसेस हैं। नहीं, हमारा
West Bengal का चीफ मिनिस्टर ममता बनर्जी has already written to the union government to ask for deferment of the implementation of the law. These laws were passed in a hurry with 146 opposition members absent. We think that these laws are anti-people, that's why we seek deferment. நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்கள் புதிய சட்டங்களில் உள்ள குறைகள் குறித்து ஆட்சேபனை தெரிவித்ததாக சிவசேனா கட்சியின் உத்தவ் தாக்கரே அணி எம்பி பிரியங்கா சதுர்வேதி சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் எந்த மாற்றமும் செய்யாமலேயே நாடாளுமன்றத்தில் புதிய சட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக அவர் அதிருப்தி தெரிவித்தார். RSS அமைப்பு பற்றி காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்த கருத்துக்களை அவை குறிப்பிலிருந்து நீக்கியதால் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் மற்றும் கார்கே இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. மாநிலங்களவையில் நடைபெற்ற குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே பேசினார். அப்போது குடியரசுத் தலைவரின் உரை மக்களின் பிரச்சினைகள் பற்றி பேசாமல் ஒன்றிய அரசை புகழ்வதாக மட்டுமே அமைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். ஏழைகள், பட்டியலினத்தவர் மற்றும் சிறுபான்மையினர் பற்றி குடியரசுத் தலைவர் உரையில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் மோடி தமது மனதில் குரலை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் எதிர்க்கட்சிகள்தான் எளிய மனிதர்கள் பற்றி பேசுவதாகவும் அவர் தெரிவித்தார். ஓராண்டாக பற்றி எரியும் மணிப்பூருக்கு ஒரு முறை கூட பிரதமர் மோடி செல்லவில்லை என்றும் கார்கே சுட்டிக்காட்டினார். எந்தவித திட்டமிடலும் இல்லாமல் கொண்டுவரப்பட்ட அக்னிவீர் திட்டத்தை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். जैसी अनप्लान तुगलकी योजना लाकर नौजवानों का मनोबल तोड़ दिया है. इसे लेकर पूरे देश में नौजवानों का बड़ा आंदोलन हुआ, पर आपने किसी की नहीं सुनी. मेरी मांग है कि अग्निवीर योजना खत्म की जाए. आप तो जानते हैं साहब, आप राजस्थान से आते हैं, हरियाणा, पंजाब, हिमाचल, यहाँ के नौजवान लोग इसी पे निर्भर है. RSS அமைப்பு பற்றி மல்லிகார்ஜுன கார்கே முன்வைத்த காட்டமான விமர்சனத்திற்கு பாஜக தலைவர் JP நட்டா கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதையடுத்து RSS அமைப்பு தொடர்பாக மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்த கருத்துகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படுவதாக மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர் தெரிவித்துள்ளார். இதனால் மாநிலங்களவை தலைவர் தன்கர் மற்றும் மல்லிகார்ஜுன கார்கே இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நீட் ஒரு வியாபார ரீதியான தேர்வு என்றும் பணக்காரர்களின் குழந்தைகளுக்காகவே நடத்தப்படுவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். மக்களவையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உரையாற்றினார். அப்போது பணம் இருந்தால்தான் மருத்துவ படிப்பு என்ற நிலையை பாஜக அரசு உருவாக்கிவிட்டது என்றார். நீட் தேர்வு மூலம் கோடிக்கணக்கான ரூபாய் வியாபாரம் நடப்பதாகவும் நீட் பயிற்சி மையங்களில் பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிப்பதாகவும் குறிப்பிட்ட ராகுல் காந்தி வியாபார ரீதியாக நடத்தப்படுவதுதான் நீட் தேர்வு எனவும் சாடினார். பணக்காரர்கள் குறுக்கு வழியில் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான வழியே தேர்வு என்றும் நீட் தேர்வு மீதான நம்பிக்கையை மாணவர்களும் பெற்றோரும் இழந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். See, sir, Speaker, sir, NEET students spend years and years preparing for their exam. Their family supports them financially, emotionally. And the truth is that NEET students today do not believe in the exam. Because they are convinced that the exam is designed for rich people, not meritorious people. அக்னிவீர் திட்டம் மூலம் இளைஞர்களை பாஜக அரசு பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியும் குப்பையைப் போல பயன்படுத்தி வருவதாக ராகுல் காந்தி குற்றஞ்சாட்டிய நிலையில் தவறான தகவல்களை கூறுவதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மறுத்தார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி மணிப்பூரில் உள்நாட்டுப் போர் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் ஏன் அங்கு செல்லவில்லை என்றும் மணிப்பூர் இந்தியாவின் ஒரு பகுதி இல்லையா எனவும் கேள்விகளை அடுக்கினார். உரிமைக்காக போராடிய விவசாயிகளை பயங்கரவாதிகள் என கொச்சைப்படுத்தியதாக பாஜக அரசுக்கு ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்தார். அம்பானி, அதானியின் 14 லட்சம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்த ஒன்றிய அரசுக்கு விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்ய முடியாதா எனவும் வினவினார்.
கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் முக்கிய நபர்களான மாதேஷ், சிவக்குமார் உட்பட 11 பேருக்கு 3 நாட்கள் சிபிசிஐடி காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் இதுவரை மொத்தம் 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் முக்கிய நபர்களாக கருதப்படும் மெத்தனால் சப்ளை செய்த மாதேஷ், சிவக்குமார், விஷச்சாராயம் விற்பனை செய்த கோவிந்தராஜ், விஜயா, ஆலை உரிமையாளர்கள் உட்பட 11 பேரை 5 நாட்கள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி கோரி கள்ளக்குறிச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் மனு அளித்தனர். வழக்கு விசாரணைக்கு வந்தபோது 11 பேரையும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க நீதிபதி ஸ்ரீராம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். இதனையடுத்து சிபிசிஐடி போலீசார் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர்கள் அளிக்கும் தகவலில் மேலும் பலர் சிக்குவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. கொடைக்கானல் பகுதியில் உணவு தேடி ஊருக்குள் புகுந்த கரடி ஒன்று உலாவரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொடைக்கானல் மலை கிராமங்களில் பெரும்பாலான வனப்பகுதிகளில் காட்டுரிமை, மான், பன்றி, சிறுத்தை, யானை, கரடி உள்ளிட்ட விலங்குகள் அதிக அளவில் உலா வருகிறது. இந்நிலையில் மணவனூர் கிராம பகுதியில் விவசாய நிலங்களில் புகுந்து காட்டுப் பன்றிகள் சேதப்படுத்திய நிலையில் தற்போது கரடி ஒன்று உணவு தேடி ஊருக்குள் உலா வரும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அப்பகுதியில் வசிக்கும் மக்களை அச்சமடைய செய்துள்ளது. வனத்துறையினர் கரடியை கண்காணித்து வனப்பகுதிக்குள் விரட்ட வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் கொடுமுடியாறு அணையிலிருந்து முதலமைச்சர் உத்தரவின் பேரில் கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 52.25 அடி கொள்ளளவு கொண்ட கொடுமுடியாறு அணையில் தற்போது 51 அடி அளவுக்கு நீர் இருப்பு உள்ளது. இதிலிருந்து கார் சாகுபடிக்கு தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததை ஏற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார். அதன்படி தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கலந்து கொண்டு அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டார். இதன் மூலம் நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் வட்டாரத்தில் 2549 ஏக்கர் நிலங்கள் பயனடைய உள்ளன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கொடுமுடியாற்று பாசனத்திலிருந்து இன்று முதல் வருகிற அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி வரை 120 நாட்களுக்கு கொடுமுடியாறு அணையிலிருந்து வள்ளியூரான் கால்வாய், படலையார் கால்வாய், ஆத்துக்கால் ஆகிய 3 பாசன கால்வாய் வழியாக பாசனம் வருகின்ற 2548 ஏக்கர் 94 சென்ட் நிலத்தில் கார் சாகுபடிக்காக இந்த தண்ணீரை திறப்பதற்கு மாண்புமிகு முதல்வர் உத்தரவிட்டிருக்கு. மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோன்று கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரூர் பெரிய ஏரியிலிருந்து முதல் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2397 ஏக்கர் நிலம் பாசன வசதி பெற உள்ளது. விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி பாசனத்தை மேற்கொள்ளலாம் என மாவட்ட ஆட்சியர் சரையு விவசாயிகளை கேட்டுக் கொண்டார். மதுரை, விருதுநகர், நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் விண்வெளி தொழில் விரிவாக்க பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் மானிய கோரிக்கை விவாதத்தில் பேசிய அமைச்சர் TRB ராஜா, வானூர்தி மற்றும் பாதுகாப்பு துறையில் பன்னாட்டு நிறுவனங்களை ஈர்த்து அதிக அளவிலான முதலீடுகளை பெறும் நோக்கில் தமிழ்நாடு விண்வெளி தொழில் கொள்கை வெளியிடப்படும் என்று தெரிவித்தார். அதன்படி தமிழ்நாட்டில் விண்வெளி தொழிலில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு அரசின் சார்பில் அளிக்கக்கூடிய சலுகைகள் அடங்கிய வரைவு தொழில் கொள்கையை டிட்கோ நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதில் ஏப்ரல் முதல் விண்வெளி துறையில் புதிய மற்றும் விரிவாக்க தொழில் தொடங்கும் நிறுவனங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ABCD என 4 பிரிவுகளாக மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு அதற்கேற்ப சலுகைகளும் அறிவிக்கப்பட்டுள்ளன. ஏ மற்றும் பி பிரிவுகளில் உள்ள சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள சிப்கோ, சிட்கோ, டிட்கோ போன்ற தொழில் பூங்காக்களில் முதலீடு செய்தால் நிலத்தின் மதிப்பில் 20% சலுகை வழங்கப்பட உள்ளது. சி-டி பிரிவுகளில் உள்ள மாவட்டங்களில் தொழில் துவங்கினால் 50% சலுகை விலையில் நிலம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் டி பிரிவில் உள்ள மதுரை, தூத்துக்குடி, நெல்லை, விருதுநகர் மாவட்டங்கள் விண்வெளி தொழில் விரிவாக்க பகுதிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இஸ்ரோ நிறுவனம் தனது 2வது ஏவுதளத்தை அமைத்து
வரும் குலசேகரன்பட்டினத்திற்கு அருகில் 1500 ஏக்கரில் விண்வெளி தொழில் பூங்கா அமைக்கும் பணியை தொழில்துறை மேற்கொண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கேரள மாநிலம் திரிசூர் அருகே அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீரை சாரல் மழையில் நனைந்தபடியே சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை பரவலாக பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையில் மழையின் தாக்கம் அதிகமாகவே உள்ளது. கடந்த சில நாட்களாக திரிசூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக சாலக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சாலக்குடியில் உள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பசுமை போர்த்திய மலைகளுக்கு நடுவே வெண்ணிற போர்வையை போர்த்தியது போல ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரை சாரல் மழையில் நனைந்தபடியே ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். ஆந்திராவில் மூத்த குடிமக்கள் மற்றும் கணவரை இழந்த பெண்களுக்கு உயர்த்தப்பட்ட ஓய்வூதிய தொகையை பயனாளிகளின் வீட்டிற்கே நேரடியாக சென்று வழங்கும் திட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு தொடங்கி வைத்தார். தேர்தல் வாக்குறுதிப்படி முதியோர் மற்றும் விதவைகளுக்கான ஓய்வூதியத்தை தெலுங்கு தேச அரசு 4000 ரூபாயாக உயர்த்தியுள்ளது. இதை முதல்வர் சந்திரபாபு மங்களகிரி அருகே பெனுமகா என்ற கிராமத்தில் பயனாளிகளின் வீடுகளுக்கே சென்று வழங்கி தொடங்கி வைத்தார். இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் அரசின் கடனை பற்றியோ கஜானாவில் உள்ள பணத்தை பற்றியோ சிந்திக்காமல் தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருப்பதாக கூறினார். பயனாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்றும் வழங்கும் திட்டத்தை முதல்வர் சந்திரபாபு நாயுடு முதியோர் ஓய்வூதியமும் பெண்கள் ஓய்வூதியமும் வழங்கினார். தொடர்ந்து அவர்களிடம் 15 நிமிடங்கள் உரையாடிய சந்திரபாபு பயனாளி ஒருவர் அன்பாக கொடுத்த காஃபியை வாங்கி பருகினார். தொடர்ந்து நடந்த நிகழ்ச்சியில் பேசிய சந்திரபாபு நாயுடு மாநிலத்திற்கு உள்ள கடன் கஜானாவில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்று பார்க்காமல் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக உயர்த்தப்பட்ட பென்ஷனை தனது தலைமையிலான அரசு வழங்குவதாக கூறினார். கடந்த ஆட்சியில் 3000 இருந்த பென்ஷன் தொகை 4000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படுகிறது. மேலும் ஏப்ரல், மே மற்றும் ஜூன் மாதங்களில் வழங்கப்படாமல் இருந்த 3000 ரூபாய் நிலுவைத் தொகையுடன் ஜூலை மாதத்திற்கான ஓய்வூதியம் 4000 ரூபாயும் சேர்த்து 7000 வழங்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.